என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ஒரே டென்ஷனா இருக்குப்பா. அது புரியுது. டென்ஷனா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டேன். அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கேன்ப்பா. இங்க நடக்கிறத விட காலையில பார்க்ல நடந்தா வாக்கிங் பண்றது மாதிரி ஹெல்த்துக்கு நல்லா இருக்குமே. போட்டோம். மவுண்ட் ரோட்ல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் நடந்தா கின்னஸ் புக்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை விட்டுட்டு வீட்டுல அங்கேயும் இங்கேயும் நடந்தா வேஸ்ட் தானப்பா. அப்பா என்ன கிண்டல் பண்ணாதீங்கப்பா. நான் என்ன கிண்டல் பண்றது மாதிரி தெரியுதா இல்ல வருத்தப்படுற மாதிரி தெரியுதா? தெரியலப்பா. வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கப்பா. ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க? என் புள்ள வீட்டுல சரியா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. கம்பெனில போய் அட்டெண்டன்ஸ் போட்டு 5 நாள் ஆச்சு. நல்ல ஃபேன் செட்டு போட்டு 1 வாரம் ஆச்சுன்னா ஒரு அப்பனுக்கு வருத்தமா இருக்காதா? அதெல்லாம் நீங்க வருத்தப்படுற அளவுக்கெல்லாம் நான் ஒன்னும் பேடா இல்லப்பா. கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கேன்ப்பா. பொய் சொல்லாத. என்ன ப்ராப்ளம்னு என்கிட்ட சொல்ல. அபி 10 நாளா போனே பண்ணலப்பா. ஏன்பா? அதுதான் தெரியலப்பா. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தப்ப கூட நல்லா தானே சிரிச்சுக்கிட்டே போனா. நல்லாதான் போனா. ஆனா அதுக்கப்புறம் அவ போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்குப்பா. அப்படியா? அவ வீட்டு அட்ரஸ் கொடு. நான் போய் ஒரு தடவை என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். அவ வீட்டை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லப்பா. அவ உனக்கு எப்படி பழக்கம்னு சொன்ன? தேசன் காம்ப்ளெக்ஸ்ல கார் பார்க் பண்ண போனப்ப அதுக்கு பக்கத்துல ஒரு பியூட்டி பார்லர்ல ஹெல்த் அட்வைசரா இருக்காப்பா. அட பிரமோத், அதுக்கு பேரு ஹெல்த் அட்வைசர் இல்ல, பியூட்டி பார்லர்ல ஒரு அட்டெண்டர் வேலை பாக்குற. ஏதோ ஒண்ணு விடுங்கப்பா. இப்ப அதுவா முக்கியம். அவளை கண்டுபிடிக்க ஒரு ஐடியா கொடுங்கப்பா. கண்டிப்பா கண்ணா. சரி, அவ வேலை செஞ்ச கம்பெனி அட்ரஸ் கொடு. அங்க போய் அவ எங்க இருக்கான்னு விசாரிச்சுட்டு வரேன். அதெல்லாம் நான் முன்னாடியே விசாரிச்சிட்டேன்ப்பா. அவ ஒரு ஏழ்மையான குடும்பங்கிறதால தன்னோட வீட்டை யாருக்கும் காட்டவும் இல்ல, அட்ரஸையும் யாருக்கும் சொல்லவும் இல்ல. சரி, அது போகட்டும். போன் நம்பரை வச்சு விசாரிக்கிறேன். அதுவும் விசாரிச்சிட்டேன். அவங்க அண்ணன் கொஞ்ச நாள் ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த அட்ரஸ்ல தான் சிம்மு வாங்கியிருக்கா. அப்படியா? அது என்னப்பா குடும்பம்? அவ அட்ரஸ கூட கண்டுபிடிக்க முடியல. அதுதான்ப்பா எனக்கும் வருத்தமா இருக்கு. ஒருவேளை உடம்பு கிடம்பு சரியில்லாம படுத்திருக்காளோ என்னவோ, ஒரே பயமா இருக்குப்பா. அப்படிலாம் ஒன்னும் ஆயிருக்காது. நீ சந்தோஷமா இரு. அப்பா எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நான் பேச வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்பா. அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் கெட்ட பழக்கமா நினைக்கிறேன். நமக்குள்ள அதெல்லாம் வேண்டாம். நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நம்ம வெளியில போவோம். எங்கப்பா போறோம்? ஈசிஆர் ரோட்டுக்கு போலாம். அங்க எதுக்கு? டிஸ்கோ ஆடுறதுக்காக ஒரு கிளப்புக்கு போவோம். கிளப்புக்கா? நாம 2 பேரா? ஏண்டா, அங்க லவ்வர்ஸ் மட்டும் தான் போகணுமா? மனசு சரியில்லாத மகனை ஒரு அப்பா கூட்டிட்டு போக கூடாதா? சும்மா கதை விடாதீங்கப்பா. உங்களுக்கு போகணும்னு தோணுது, நான் உங்களுக்கு துணையா வரணும், அதுதானே? எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. கொஞ்சம் இருங்கப்பா, வந்துடுறேன். நம்ம கொடுத்த டோஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஹலோ. ஹலோ அண்ணே, நான் சோபா பேசுறேனே. என்னம்மா சோபா, எப்படி இருக்க? நல்லா இருக்கனே. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருண்ணே. உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? நல்லா பாத்துக்கிறாருண்ணே. உன்னோட பையன் ரோஹித் என்ன பண்றான்? பைலட்டா ஜாயின் பண்ணிக்கிறான்னு அன்னைக்கு போன் பண்ணி சொன்னனே, மறந்துட்டீங்களா? ஆமா, ஞாபகம் இருக்கு. அப்புறம் வேற என்ன விஷயம்? விசேஷம் இருக்கிறதுனால தானே போன் பண்ண. என்னம்மா விசேஷம்? ரோஹித்துக்கு பொண்ணு நிச்சயம் பண்றதுக்கு வரப்போறனே. வெரி குட். யாருமா பொண்ணு? பேரு விஜய் பிரபாதினே. யாரு? ரைட்டரா? ஆமாண்ணே, உங்களுக்கு தெரியுமா? இல்லம்மா, ஒரு வாட்டி டிவில பார்த்தது, நேர்ல பழக்கம் இல்ல. நான் பார்த்தனே, பொண்ணு நல்லா படிச்சிருக்கானே. வரதட்சணை எல்லாம் பேசிட்டியா? இல்லண்ணே, பையனுக்கு அந்த பொண்ணோட புத்திசாலித்தனம் ரொம்ப பிடிச்சிருக்கான். இந்த காலத்து பசங்களோட டேஸ்டே அப்படித்தான் இருக்கு. நம்ம பிரமோத்துக்கு கூட ஒரு பொண்ணு பாரு. நம்ம கண்டிஷன் 2 தான். ஒண்ணு, அந்த பொண்ணு நம்ம கேஸ்டா இருக்கணும். இன்னொன்னு, நமக்கு ஈக்குவலான பணக்காரங்களா இருக்கணும்.
மே கம் இன்? அப்படி இல்ல சார். பிரபா, ஒரு நிமிஷம் சார். வாமா பிரபா. பிரபா, உட்காருமா. ஒரு நிமிஷம். சார், சாரி சார், எங்க வீட்டுக்கு ரிலேஷன் வந்திருக்காங்க. அதான் சார். சொல்லுங்க சார். இல்ல இல்ல சார், என் பசங்க 2 பேரும் கோல்டு சார். பெரியவனுக்கு வேலை கிடைச்சிச்சு சார். அவனுக்கு கூட செக்யூரிட்டி போட சொல்லுங்க சார். சார், எப்படியாவது லோனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். சரி சார், வச்சிடறேன் சார். அப்பா, இந்த பேங்க்காரங்கள்ட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ள என் பாதி உசுர் போயிடுச்சுமா. யாருக்கு லோனு? சின்னவனுக்குமா. ஏ? அவன் நல்லா படிப்பாமா. கில்ட் ஆஃப் சர்வீஸ்ல ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்குமா. பெங்களூர் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கான். எம்ஏ முடிச்சிருக்காமா. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காமா. பிரமாத மூலமா அவனுக்கு. தண்ணியில ஓடுற ஏசி மிஷின் ப்ராஜெக்ட் ஒண்ணு வச்சிருக்கான் பாரு. நீ கேட்டேன்னா அசந்துருவ. அவனுக்கு ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க லோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கமா. உனக்கு கூட ஏதாவது தெரிஞ்சா ஹெல்ப் பண்ணுமா. அம்மா, எத்தனை வாட்டி சொல்லிருக்க உனக்கு? என்னன்னு? வீட்டுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தா இப்படி ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு. அவங்க ஒண்ணுமே கேட்கலையே துளசி சார். நீங்க இதுக்கு கோச்சுக்கிறீங்க? அது இல்ல மேடம், என்ன பாக்குறதுக்கு இந்த வீட்டுக்கு யாராவது வந்தா போதும், அவங்க முன்னாடி குடும்ப கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழறாங்க. யாரு வந்தாலும் என் கஷ்டத்தை சொல்றது இல்லம்மா. உன்கிட்ட தான் நான் சொல்றேம்மா. அவங்க கிட்ட கூட ஏன் சொல்ற? பிரபாவ நம்ம குடும்பத்துல ஒருத்தியாதான் பாக்குறனே தவிர வெளியால பாக்கல. அவங்கள ஒண்ணும் சொல்லாதீங்க துளசி சார். அம்மா, நீங்க போய் சமைக்கிற வேலையை செய்யுங்கம்மா. நீ சாப்பிடுறேன்னு சொன்னா நான் சமைக்கிறேன். வேற யாருக்கும் இங்க சமைச்சு போட தயாரா இல்ல. சரி, நீங்க போய் செய்யுங்க, நான் சாப்பிடுறேன். சரி, உட்காருங்க. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.